வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவருடைய நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் ஈஸ்வரன். நிதி அகர்வால் இந்த படத்தில் சிம்புவுக்கு ஃபேர் பண்ணியிருக்காங்க. சுசீந்திரன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. நேற்று ஈஸ்வரன் படத்துக்கான ஆடியோ லான்ச் ரொம்பவே கிராண்டாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் பேசும்போது கூட சிம்பு ரொம்பவே யதார்த்தமாக பேசியிருந்தாரு. ஸோ எல்லோரு படமும் ஓடணும், என்னுடைய படமும் ஓடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பேசியிருந்தாரு. ஆனால் ஈஸ்வரன் படம் ஜனவரி 14 வருது அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி தான். ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதே போல் ஈஸ்வரன் படம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னொரு வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 ரிலீஸ் ஆக இருக்கு. மாஸ்டர் படத்தை தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்க அவங்க இந்த ஈஸ்வரன் படம் ஒரு வாரம் கழிச்சு வந்தால் பரவாயில்ல, ஸோ மாஸ்டர் படத்துக்கு ஈக்குவலாக இந்த படம் வரக்கூடாது, வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தியேட்டர்கள் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்றத முன்னிறுத்தி ஸோ அவங்க தான் தற்போது முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காங்களாம். அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா மொத்தமாக பொங்கலுக்கு மாஸ்டர் படம் மட்டும்தான் எல்லா தேட்டர்லையும் வரணும் அப்படின்றது தான் ஸோ அவங்களுடைய திட்டமாக இருந்துகிட்ருக்கு. இதனால தான் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் நடிச்சிருந்த அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தோட ப்ரொடியூசரை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பிரச்சனையை மறுபடியும் தூசி தட்டி கிளப்பி விட்டுருந்தாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் படம் வருமா வராதா அப்படின்ற சில குழப்பங்கள்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஈஸ்வரன் படத்தையும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி, எங்களுக்கு எத்தனை தேட்டர் கிடைச்சாலும் சரி, கண்டிப்பாக பொங்கலுக்கு ஈஸ்வரன் வரும் அப்படின்றத அவங்க உறுதியாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மாஸ்டர் மற்றும் ஈஸ்வரன் ஆகிய 2 படங்களை பார்த்தீங்கன்னா ஒரே தேட்டரில் போடுற பிளானும் வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்கிரீன் ட்ரிபிள் ஸ்கிரீன் இருக்கக்கூடிய தேட்டர்கள் எல்லாமே மாஸ்டர் படத்தை ஒரே தேட்டரில், அந்த தேட்டரில் 3 ஸ்கிரீன் இருந்தாலும் சரி, அந்த 3 ஸ்கிரீனையும் மாஸ்டர் படம் தான். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதில் டபுள் ஸ்கிரீன் ட்ரிபிள் ஸ்கிரீன் இருக்கக்கூடிய தேட்டர்கள் எல்லாமே ஒரு ஸ்கிரீனில் மாஸ்டர் படத்தையும் இன்னொரு ஸ்கிரீனில் ஈஸ்வரன் படத்தையும் போட முன் வந்திருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் படத்துக்கு கணிசமான தேட்டர்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஏற்கனவே 200 தேட்டர்கள் கிடைக்கிறது அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 250க்கும் அதிகமான தேட்டர்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எல்லோருக்குமே ஒரு படம் வருது அப்படின்னா இந்த தேதியில் இந்த படம் வந்துடும் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு போட்டியாக பல படங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி நடக்கிற வேலைகளும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே கொஞ்சம் முக சுளிக்கிற வகையில் சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே போல் ஈஸ்வரன் படத்தையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, 7G அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கடும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ தேட்டர்கள் முடியுமோ அவ்வளோ தேட்டரில் கண்டிப்பாக ஈஸ்வரனை ஜனவரி 14 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற முடிவில் அவங்களும் உறுதியாக இருக்காங்க. ஸோ எத்தனை தேட்டர்கள் கிடைக்குது, யார் யாருக்கு என்னென்ன தேட்டர்கள் அமையுது அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ரொம்பவே ஒரு பிரபலமான தேட்டர்கள் எல்லாமே மாஸ்டர் படத்தை வாங்குற ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.